அன்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். இப்ப நான் சொல்ற இந்த பாடி பில்டர் பேர் வந்து டென்னிஸ் நியூமேன். அமெரிக்கால புது புது பாடி பில்டரா வராங்க. பெரிய பெர்சனாலிட்டியாவும் வராங்க. டென்னிஸ் நியூமேனு, மேட் மட்டன் ஹால் இவங்கெல்லாம் தொடர்ந்து பாடி பில்டிங்ல வந்து இருந்தா லீக் அணிலாம் 8 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கியிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த பாடி பில்டர் என்னன்னா, சின்ன வயசுலயே அழகா பாடி பில்டிங் செஞ்சு மிஸ்டர் அமெரிக்கா வாங்கிட்டாரு, மிஸ்டர் யூஎஸ்ஏ வாங்கிட்டாரு. அடுத்து வந்து நேஷனல் சாம்பியன்ஸ், ரைட் ஆஃப் த சாம்பியன்ஸ், ஒலிம்பியாவுக்கு தயாராக போற நேரத்துல வயசு 21 22 வயசு தான். ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, 2 பேரும் சேர்ந்து அவுட்டிங் போறாங்க. ஒரு இடத்துல போய் ஒரு ஃபங்க்ஷன்ல போன இடத்துல இவருக்கு மயக்கம் வருது. என்னன்னு போய் டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணி பார்த்தா அவர் செக் பண்ணா இவருக்கு வந்து லுக்கேமியானா பிளட் கேன்சர். படத்துல நம்ம தமிழ் படத்துல பார்த்திருப்போம். பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய்ங்க. அதிர்ச்சி ஆகிட்டாரு. அதிர்ச்சி ஆகி இவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், புற்றுநோய்க்கு வந்து சிகிச்சை எடுக்கணும்னா அதிக செலவாகும். அப்ப இவரோட லவ் பண்ண அந்த பொண்ணு வந்து இவரை விட்டுட்டு ஓடிப்பிட்டா. அப்ப இவருடைய நண்பர்கள் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் பென்ஷனு, ஸ்காலர்ஷிப்பு, உதவித்தொகையெல்லாம் வாங்கி இவர் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல டெவலப் ஆகி வந்துட்டாரு. அதனால இவருக்கு என்னன்னா, இவருடைய கடின உழைப்பு, இவருடைய தன்னம்பிக்கை, இவருடைய விடாமுயற்சி, ரெண்டாவது இவர் வந்து நோயை எதிர்த்து போராடணும்ன்ற குணம் இவர்கிட்ட இருந்ததுனால உண்மையிலேயே அந்த ரத்த புற்றுநோயவே ஜெயிச்சுட்டாருங்க. அது ஜெயிச்சு திரும்ப வந்து அப்படி மறுபடியும் ஸ்டேஜில் வந்து அழகனா இறங்கினாரு. இப்போ இந்த தடவை இவருக்கு நிறைய நண்பர்கள், நிறைய பணம் வந்துச்சு, நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்துச்சு, புது காதலி வந்துட்டாங்க. நர்ஸுக்கு இவரை பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டரவே லவ் பண்ணிட்டாரு. சிறந்த ஆணழகன். உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா பயந்துடாதீங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க, நல்ல மெடிசின் சாப்பிடுங்க, உடம்பு குவாலிட்டியா வச்சுக்கோங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, நீங்க வெற்றி பெறுவீர்கள். தேங்க்யூ.